ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து வெரைட்டி ஆஃப் லாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாவுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி வந்து ஒரு கன்சியூமர் கோர்ட்டுடைய கேஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனத்துக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்தது பெங்களூரு நுகர்வோர் நீதிமன்றம். எதுக்காக வந்து 1,00,000 ரூபா வந்து பிவிஆருக்கும் ஐநாக்ஸுக்கும் தேட்டருக்கும் வந்து 1,00,000 ரூபா அபராதம் விதித்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேஸை வந்து பார்க்கலாம். அதாவது அதிக நேரம் விளம்பரங்களை வெளியிட்டதால் திரைப்படம் திரையிடப்படுவதை தாமதப்படுத்தியதற்காக பெங்களூரு மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் சினிமா சங்கிலி தொடர் பிவிஆர் ஐநாக்ஸுக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்துள்ளது. இதுதான் வந்து அடுத்து நம்ம வந்து கேஸை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது விளம்பரங்கள் தொடங்கும் நேரத்தை விட டிக்கெட்டுகளில் உண்மையான திரைப்பட தொடங்க நேரம் பிவிஆர் ஐநாக்ஸ் வெளியிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 26, 2023 அன்று சாம் பகதூர் திரைப்படத்தை பார்த்ததை தொடர்ந்து பெங்களூருவைச் சேர்ந்த அபிஷேக் எம்.ஆர். என்பவர் இந்த புகாரை பதிவு செய்தார். உள்ளூர் பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் மாலை 4:05 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு 3 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருந்த அபிஷேக் பல்வேறு விளம்பரங்களால் திரைப்பட 25 நிமிடங்களுக்கு பிறகு படம் மாலை 4:30 மணிக்கு மட்டுமே தொடங்கியது. அதாவது 4:05க்கு தொடங்க வேண்டிய திரைப்படம் 4:30 மணிக்கு தான் தொடங்கியது. அதாவது 20 நிமிடங்கள் வந்து தாமதமாக தொடங்கியது. எதற்கான 20 நிமிடங்கள் விளம்பரத்தை போட்டிருக்கிறார்கள். டிக்கெட்டில் 4:05 மணிக்கு வந்து தொடங்கும் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு தேவையற்ற தாமதத்திற்கு அதிருப்தி தெரிவித்த அபிஷேக் பிவிஆர் ஐநாக்ஸ் போன்ற ஆன்லைன் டிக்கெட் தளமான புக் மை ஷோ மீது சட்ட நடவடிக்கை எடுத்தார். இருப்பினும் விளம்பரங்களில் நேரத்திற்கு புக் மை ஷோ பொறுப்பல்ல என்று நீதிமன்றம் கண்டறிந்தது. தலைவர் எம். சோபா மற்றும் உறுப்பினர்கள் கே. அனிதா சிவகுமார் மற்றும் சுமா அனிதா குமார் தலைமையிலான அமர்வு பிவிஆர் ஐநாக்ஸ் போன்ற சினிமா ஆபரேட்டர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அளித்த நேர உறுதிமொழியை மதிக்க வேண்டியது அவசியம் என்று தங்கள் தீர்ப்பில் கூறியது. டிக்கெட்டுகளின் பட்டியலிடப்பட்டுள்ள தொடக்க நேரம் படம் எப்போது தொடங்குகிறது என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஆரம்ப விளம்பரங்களில் தொடக்கத்தை அல்ல என்று ஆணையம் வலியுறுத்தியது. தீர்ப்பில் ஒரு பகுதியாக சம்பவத்தால் ஏற்பட்ட சிரமம் மற்றும் மன உளைச்சலுக்கு அபிஷேக்கிற்கு ரூபாய் 20,000 இழப்பீடும் வழக்கு செலவுகள் ஈடுகட்ட கூடுதலாக ரூபாய் 8,000 வழங்கப்பட்டது. திரைப்பட திரையிடல் நேரங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் தண்டனை இழப்பீடாக பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் 1,00,000 செலுத்த வேண்டும் என்று உத்தரவு நீதிமன்றத்தின் தீர்ப்பில் அடங்கும். திரைப்படங்களுக்கு முன் பொது சேவை அறிவிப்புகளை திரையிடுவதற்கான ஒழுங்குமுறை
கடமைகளை பிவிஆர் ஐநாக்ஸ் மேற்கோள் காட்டியது. அவை 10 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கக்கூடாது என்பது கட்டாயமாகும். இந்த நியாயத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த விதிமுறைகள் வணிக விளம்பரங்களை உள்ளடக்கும் நோக்கம் கொண்டவை அல்லது என்று குறிப்பிட்டது. வழக்கு விசாரணையின் போது அபிஷேக் விளம்பரங்களை பதிவு செய்ததன் சட்டப்பூர்வ தன்மையை பிவிஆர் ஐநாக்ஸ் நிறுவனம் சவால் செய்தது. இது திருட்டு எதிர்ப்பு சட்டங்களை மீறுவதாக கூறிய நீதிமன்றம், நுகர்வோர் குறைகளின் ஆதாரங்களை வழங்க விளம்பரங்களை பதிவு செய்வது பதிப்புரிமையை சட்டங்களை மீறாது என்று தெளிவுபடுத்தியது. ஏனெனில் படத்தின் உண்மையான பகுதி எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என பெங்களூரு நுகர்வோர் நீதிமன்றம் குறிப்பிட்டு பிவிஆர் ஐநாக்ஸிற்கும் ஐநாக்ஸ் திரையரங்கிற்கும் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடும் மற்றும் அபிஷேக்கிற்கு 20,000 ரூபாய் இழப்பீடும் மற்றும் வழக்கு செலவு தொகையை ஈடுகட்டுவதற்கு 8,000 ரூபாயும் தர வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தது பெங்களூரு நுகர்வோர் நீதிமன்றம். இது நம்ம ஒரு முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதுனால இதை பதிவு பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட் கேஸு. அதாவது பிவிஆர் ஐநாக்ஸில் படம் பார்க்க போயிருக்கிறாங்க. 4:05க்கு படம் போட வேணும். ஆனால் 4:30க்கு தான் படம் போடப்பட்டது. அந்த இடைவேளை 4:05 பிஎம்க்கும் 4:30 பிஎம்க்கும் இடைவேளையில் படம் தொடங்குவதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ நேரம் விளம்பரமே போட்டிருக்கிறாங்க. அதனால் இது கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதாவது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எவ்வளோ நேரம்னாலும் போட முடியுமா? அதுக்குன்னு ஒரு வரமுறை இல்லையா? 1 மணி நேரம் போட்டால் நம்ம உட்கார்ந்து நம்ம அதை பார்க்க முடியுமா? நம்ம டிக்கெட் எடுத்தது படம் பார்க்கிறதுக்கு மட்டும்தான். விளம்பரம் பார்ப்பதற்காக நம்ம டிக்கெட் எடுத்து உள்ளே போகலை அப்படிங்கிறத வச்சு உறுதி செய்து பெங்களூரு நுகர்வோர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது ஒரு நல்ல தீர்ப்பு. பிவிஆர் ஐநாக்ஸ் போன்ற திரையரங்குகள் அவங்களுடைய வருமானத்திற்காக போடப்படும் விளம்பரங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த வழக்கு. இந்த வழக்கை முக்கியமானது என்று நாம் கருதி இந்த வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் நாம் பதிவு செய்கிறோம். மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சட்டம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும். அவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. மிக்க நன்றி. வணக்கம்.